ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதத்தோட பௌர்ணமி தினம், மகா அன்னாபிஷேக நாள். அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் தான் அன்னாபிஷேகம் செய்கிறதுக்கான ஒரு சரியான நேரம். ஆனால் இந்த வருடம் நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்துக்கான பௌர்ணமி திதி வந்தாலும் நவம்பர் 14ஆம் தேதியே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதால நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகமா இல்லை நவம்பர் 15ஆம் தேதி அன்னாபிஷேகமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னம். அதே மாதிரி சந்திர பகவான் தன்னோட சாபம் முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளி ஆற்றல்களையும் வெளிவிடக்கூடிய ஒரு நாளும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தான். நவகிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால தான் அந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆகம விதிப்படி சிவனுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே 24 நிமிஷங்கள் நடக்கும். ஆனால் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நடத்தப்படக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் மட்டும் 1.5 மணி நேரம் சிவபெருமானோட திருமணியை அலங்கரிக்குமா. சுத்தமான பச்சரிசியை அன்னமாக சமைச்சு நன்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் சிவனோட லிங்க திருமேனிக்கு மேலிருந்து கீழே அன்னத்தால் முழுவதுமாக அலங்காரம் செய்வாங்க. இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்துக்கு குறைவே இருக்காது, அதாவது சாப்பாடுக்கு குறைவே இருக்காதாம். அதே மாதிரி கண் குளிர தரிசிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழியாகவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படும். இந்த வருடம் நவம்பர் 15ஆம் தேதி தான் ஐப்பசி மாதத்தோட நிறைவு நாளில் பௌர்ணமி திதி வந்திருக்கு. ஆனால் நவம்பர் 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்குதான். அதனால் நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகமா இல்லை நவம்பர் 15ஆம் தேதி அன்னாபிஷேகமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. சொல்லப்போனால் நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:50 தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அது மறுநாள் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குல்ல, அது நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை ஆரம்பித்து நவம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நவம்பர் 14ஆம் தேதியும் ஒரு சில கோவில்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படலாம். பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்டு நவம்பர் 15ஆம் தேதியும் அன்னாபிஷேகம் நடத்தப்படலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் அன்னாபிஷேகம் அஸ்வினி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி பண்ணுறாங்களா இல்லை பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அன்னாபிஷேகம் செய்து ஈசனை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நாளில் அன்னாபிஷேகத்துக்கு தேவையான எந்த பொருளை வேணாலும் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்னாபிஷேகம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக அன்னம், அரிசி, பச்சரிசி. இந்த வீடும் நாடும் வறுமை இல்லாமல் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதாக நடத்தப்படக்கூடிய அபிஷேகம் தான் இந்த ஒரு அன்னாபிஷேகம். சரி, இப்போ அன்னாபிஷேகம் என்றைக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாதத்தோட முழு பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் வாங்கலாம். அதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு சில பொருட்கள் சொல்லியிருக்கோம். அதில் எல்லா பொருட்களையும் வாங்கலாம். முடிஞ்சால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பொருள், முக்கியமான பொருள், அன்னாபிஷேக தினம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது அன்னம், பச்சரிசி. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ பச்சரிசியை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக சர்க்கரை, இனிப்பு வகைகள் எது வேணாலும் வாங்கலாம். கட்டி வெல்லமாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், இல்லை பனங்கள் கண்டு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர், இது மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதை வேணாலும் அன்றைய தினம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அடுத்ததாக சுத்தமான பசு நெய். பொதுவாகவே தெய்வீக வழிபாடு விஷயங்களுக்கு இந்த நெய் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அப்பேற்பட்ட நெய்யை, சுத்தமான பசு நெய் கிடைச்சா பாருங்கள். இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் கடைகளில் என்ன நெய் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சிவன் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அதில் முதல் அடையாளம் ருத்ராட்சம். நிறைய பேர் வீடுகளில் இந்த ருத்ராட்சத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க.
சில பேர் வீடுகளில் இந்த ருத்ராட்சம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அது என்னைக்கு வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு பௌர்ணமி திதி ரொம்ப உகந்தது. ஏன்னா சந்திர பகவானையும் சிவபெருமானையும் பிரித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சந்திர பகவானுக்கு உகந்த சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு பௌர்ணமி திதி அன்னைக்கு ருத்ராட்ச மாலையோ இல்லை ருத்ராட்சம் ஒரே ஒரு ருத்ராட்சம் கிடைச்சாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக தேவஸ்தான கடைகள்லையோ காதி பவன்லையோ ஒரிஜினல் ருத்ராட்சம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். கூடுமான அளவுக்கு பஞ்சமுக ருத்ராட்சம், அதாவது 5 முகங்கள் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் தான் யார் வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் அணியலாம். அந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் கழுத்தில் அணிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் பூஜை பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அடுத்ததாக சிவபெருமானோட இன்னொரு அடையாளம் திருநீர், விபூதி. விபூதி அப்புறம் குங்குமம். சிவன் விபூதி, சக்தி குங்குமம். சிவசக்தி 2 பேரோட அருளாசியை ஒரே நாளில் பெறணும்னா சுத்தமான விபூதி அப்புறம் குங்குமத்தை வீட்டோட பூஜையில் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தை நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்திலையும் விபூதிலையும் கலந்து தினமும் நெத்தியில் வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கும்போது இதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் சிவனுக்குரிய நாளில் அவருக்குரிய பொருட்களை வாங்கி வைக்கும்போது அது உங்கள் வீட்டுக்குள்ளே சிவ கடாட்சத்தை அதிகப்படுத்தும். சிவ கடாட்சம் அதிகமாகும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த விதமான கெடுதல்களும் இருக்காது. சிவன்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே வாரி வழங்கிடுவார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்குரிய இந்த நாளில் அவருக்குரிய பொருட்களை வாங்குறது கூடுதல் சிறப்பு. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், மளிகை ஜாமான் பொருட்கள் நீங்கள் என்ன வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாம். அன்றைய தினம் பயன்படுத்திக்கலாம். முழு பௌர்ணமி தினம் இப்படிப்பட்ட ஒரு நாள், அதுவும் அன்னாபிஷேகத்தோடு வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி தினம் இருக்கு இல்லையா, இது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அமையும். அன்னாபிஷேகம் பொதுவாக வழிபாடு செய்யறதுக்கான முக்கியமான நோக்கமே வீடும் நாடும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்காக தான். அப்படி உங்கள் வீட்டில் வறுமை இருக்கக்கூடாது, எந்த விதமான தன தானியத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் உங்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு பேச்சு ஆரம்பிக்குது, அது சம்மந்தமான கொட்டேஷன் வாங்கணும், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான டெலிவரி எடுக்கிறதுக்கான ஒரு நாள் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னாபிஷேக நாளை பயன்படுத்திக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் எந்த பொருளை வேணால் வாங்கி வைக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் குறைந்தது உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ ஏதாவது ஒரு பொருளையாவது வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சொல்லப்போனால் நவம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 3 மணி வரைக்கும் கூட பௌர்ணமி தேதி இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், அதே மாதிரி அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கோவிலுக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. இவ்வளவுதான் அவ்வளவுதான் கணக்கில் உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.